நீக்கி போடுவீராக. கர்த்தாவை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீர் நடத்துவீராக. அப்பா, உங்க சமூகம் எங்கள் மத்தியில இருப்பதாக ராஜா. உண்மை நாங்கள் துணித்து ஆராதிப்பதற்கு மீறிப்பதற்கு தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக உண்மை துணிக்கிறார் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேனைகள் கர்த்தர் எங்கள் மத்தியில் இருந்து பெரிய காரியங்கள் செய்வீராக. உண்மை வரவேற்கிறோம், உண்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை உண்மை வரவேற்கிறோம். வல்ல தெய்வமே உண்மை வரவேற்கிறோம். பரிசுத்தரை உண்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றிகளப்பா, நன்றி தகப்பனே, உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்தயம்மை காத்து கொண்டாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்தயம்மை காத்து கொண்டாரே. காண்பவரை காப்பவரை கரந்தத்தி நாம் துதிப்போம். காண்பவரை காப்பவரை கரந்தத்தி நாம் துதிப்போம். அனைத்து தேற்றுகிற எங்கள் தேற்றரவாளரை உண்மையோடும் பலத்தோடும் உற்சாகமாய் துதிப்பதற்கு
ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்தி தருவீரா. உங்க நாமம் மையப்படட்டாண்டது. அல்லேலூயா. இயேசு ராஜா, நம்ம ராஜா ஜெயமே எடுத்தாரே. வெற்றி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜா, நம்ம ராஜா ஜெயமே எடுத்தாரே. நாம் வெற்றி கொண்டாடுவோம் என்று பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜா, நம்ம ராஜா ஜெயமே எடுத்தாரே. நாம் வெற்றி கொண்டாடுவோம் என்று பாடி கொண்டாடுவோம். சர்வங்களையும் எங்களையும் பிடிக்கலைத்தாரே. சகல சத்துருவை சகல வல்லமையும் மேற்கொள்ள வைத்தாரே.
உமக்கே சகல துதிகன மகிமை உண்டாகுவதாக. எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஆவியானவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே உங்க நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிழ்விடலாம். இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டு, உலர்ந்த எலும்பும் உயிர் பெறும் என்று. ஆமென். இயேசு நாமத்துல பாடி துதிக்கும் பொழுது அவர்கள் பாடி துதித்தார்கள், கட்டுகள் உடைந்தது. தேவ பிள்ளைகளாக நாம் பாடி துதிக்கும் போது விசுவாசத்தோடு உண்மையோடு உறுதியோடு ஆவியிலே நாம் பாடி கர்த்தரை துதிக்கும் போது உண்மையிலே நாம் விடுதலை, சுகம், பலன், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய சரீரங்களில் தேவனுடைய வல்லமை உணர்வு பாயும் ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். உண்மையாகவே நாம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல 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 எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல 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 எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா வருவாரே, இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தாலே
Hallelujah. 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 இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுதலை பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியத்தை பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வெற்றி பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்பா உலக பொல்லாத பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உன் நாமத்தை பயன்படுத்துகிறோம். நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது. நீங்க எங்க கூட இல்லாம நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு நீங்க இல்லாமல் என்னால ஒன்றும் கூடாதப்பா. உங்கள் சமூகம் என் முன்னாலே போகாமல் போனால் உன் சேவை செய்யேனப்பா. இயேசுவின் சேவை செய்வதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கணும். அவர் இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு நம்ம மேல நம்ம கூட இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆவியானவரே அப்பா நீங்க கூட இருந்து எங்களை நடத்துவீராக. இயேசு நீங்க இல்லாம என்னாலே ஒன்றும் கூடாதப்பா. உந்தன் சமூகம் என் முன்னால் போகாமல் போனால் சேவை செய்யேனப்பா. இயேசு நீங்க இல்லாம என்னாலே ஒன்றும் கூடாதப்பா. உந்தன் சமூகம் என் முன்னால் போகாமல் போனால் சேவை செய்யேனப்பா. நீங்க இல்லாம என்னாலே ஒன்றும் கூடாதப்பா. உந்தன் சமூகம் என் முன்னால்
அப்பா நாங்கள் நன்றாக ஆராதிக்க முடியும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இதுவரை நடத்தினவரே இனியும் நடத்துவீரே. உங்க வார்த்தையை நம்பி வழியிலே நடந்து பாக்கிய நிலையை அடைந்திட கரம் பிடித்து நடத்துங்கப்பா. நிரந்தர தேவனை ஆராதிக்கிறேன். இதுவரை நடத்தினீரே, இனிமேலும் நடத்துவீரே. இதுவரை நடத்தினீரே, இனிமேலும் நடத்துவீரே. உங்க வார்த்தையை நம்பி வழியிலே நடந்து பாக்கிய நிலையை அடைந்திட. வார்த்தையை நம்பி வழியிலே நடந்து பாக்கிய நிலையை அடைந்திட. கரம்பிடித்து நடத்துங்கப்பா. உங்க அருகிலே வருவேன்.
கடந்த நாட்களில் நிறையிருப்பை திரும்பின தேவனே. சொல்லலாம் எல்லாரும். கடந்த நாட்களில் சிறையிருப்பை திரும்பின தேவனே. மகிழ்ச்சியா ஆனந்தத்தால் நிரப்பின தேவனே. மகிழ்ச்சியா ஆனந்தத்தால் நிரப்பின தேவனே. வெற்றிக்கு நேராய் நடத்துங்கப்பா. வெற்றிக்கு நேராய் நடத்துங்கப்பா. இருவரை நடத்தினீரே. இனிமேலும் நடத்துவீரே. இருவரை நடத்தினீரே. இனிமேலும் நடத்துவீரே. ஆமென். எபேசியரே, இதுவரைக்கும் எங்களை கண்மணி போல காத்து இனி நடத்துவீரப்பா. உமக்கு மகிமையை நாங்கள் தருகிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். நாம இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இம்மட்டும் காத்தவரே, இனிமேலும் இம்மானுவேலனே 7 ஸ்வரங்களில் பாடுகின்றேன், இசையால் மகிமைப்படுத்துகிறேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே சொல்லி தெரிந்த பாடல் சேர்ந்து எல்லாரும் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இம்மட்டும் காத்தவரே இம்மானுவேலே, 7 ஸ்வரங்களில் பாடுகின்றேன், இசையால் மகிமை படுத்துகிறேன். இசையால் மகிமை படுத்துகிறேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். ஆமென். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். 2, 3 பேர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவரே. 2,
இம்மானுவேலே ஏழு ஸ்வரங்களில் பாடுகிறேன், இசையால் மகிமை படுத்துகிறேன், இசையால் மகிமை இதுவரை செய்தவரே அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே ஜீவன்றே உறவிடம் கிறிஸ்துவற்றே, நாவினால் அவனை நாம் கோஷிக்கலாம், அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் என்னையும் பின்னெடுத்து, அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் என்னை பின்னெடுத்து, ஜீவன்றே உறவிடம் கிறிஸ்துவற்றே, ஆவினால் அவனை நாம் கோஷிக்கலாம், அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் என்னையும் பின்னெடுத்து, அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் என்னையும் பின்னெடுத்து, ஆசையிட்டவன் தனக்கே தாங்கிய தேவியில் வழி நடத்தி, கூட சென்னை கண்ணோடி போற்றத்தார், துடிக்குங்கள் மனம் சர்வ சந்தோஷத்தார், கூட சென்னை கண்ணோடி போற்றத்தார், துடிக்குங்கள் மனம் சர்வ சந்தோஷத்தார், ஜீவத்தை உறவிடம் கிறிஸ்துவற்றே, ஆவினால் அவனை நாம் கோஷிக்கலாம், அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் என்னையும் பின்னெடுத்து, அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் என்னையும் பின்னெடுத்து, அருணாதாரியில் மலையோரே, அருளே காமிக்கும் ஞானே, அறிகவன் சார்ந்து தந்தினரே, அருமவன் ஜெகமது சாமீரோ, அறிகவன் சார்ந்து தந்தினரே, அருமவன் ஜெகமது சாமீரோ, ஜீவத்தை உறவிடம் கிறிஸ்துவற்றே, ஆவினால் அவனை நாம் கோஷிக்கலாம், அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் என்னையும் பின்னெடுத்து, அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் என்னையும் பின்னெடுத்து, அவனும் சந்தமரின் கண்மராம், அலங்கருகமாய் திருவதனாம், அனுதினம் தருமவன் துதிசங்கியாம், அனுபவிக்கும் நனி சந்தோஷத்தாம், அனுதினம் தருமவன் துதிசங்கியாம், அனுபவிக்கும் நனி சந்தோஷத்தாம், ஜீவத்தை உறவிடம் கிறிஸ்துவற்றே, ஆவினால் அவனை நாம் கோஷிக்கலாம், அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் என்னையும் பின்னெடுத்து, அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் என்னையும் பின்னெடுத்து, அவனற்றே என் பாவகரன், ஜீவனால் ஆமென். அல்லேலூயா. நன்றிகளை எடுப்போம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, யெகோவா இரே, 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 யெகோவா ஷாலோம், ஷாலோம்.
மகிமை கத்தாவே மகிழ்ச்சியோடு ஆராதனை ஆவியோடு உண்மையோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதனை மகிழ்ச்சியோடு ஆராதனை உம் நாமம் மகிமைப்படுவதாக குஞ்ஞாட்டின் திருரத்தத்தால் ஞான் சுத்தனாய் தீர்த்தார். தங்கங்கிலே சுத்தரத்தத்தால் ஞான் ஜெயம் பாடினோம். குஞ்ஞாட்டின் திருரத்தத்தால் சுத்தரத்தத்தால் ஞான் ஜெயம் பாடினோம்.
அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் கரம் பிடித்துங்களான்னு கேட்டுக்கிறாரு. கரம் பிடித்த நாயகனே கைவிடாத அன்பு நிறைந்த எங்கள் கர்த்தாவே, ஒரு மனதோடு நாங்கள் பாடி துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறதான தகப்பனே, அப்பா இந்த ஆராதனை மூலமாக நீ மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தாவே இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல உங்க பிரசன்னம், உங்க வல்லமை கூட இருந்து நடத்தி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும்படியா ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துவீராக, தொடர்ந்து வழி நடத்துவீராக. அப்பா, சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
கனமும் மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம். என் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். சங்கீத புஸ்தகம் 42 சங்கீதம். சங்கீதம் 42. நெருக்கடி நேரங்களில் தேவ சமூகம் செல்ல கோராக முதல்வர்கள் வாஞ்சிக்கின்றனர். தேவ ஆலயத்தில் நின்று அவரை சேவிக்க அவர்கள் விரும்புகின்றனர். ஆகவே இது கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதமாக இதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இது ஒரு தாகம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மானானது வேரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனை சந்தித்து வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பள்ளியை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துணிவான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேடுகிறாய்? தேவன் நோக்கி காத்து அவர் சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். பொது மதங்களின் இறைச்சலால் ஆழம் கூப்பிடுகிறது. அலைகளும் கரைகளும் எல்லாம் இதுவரை குறைந்து போகிறது. ஆண்டின் கர்த்தர் பகற்காலத்திலே தமது திறமையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டை வாய்க்கிறது. என் ஜீவனுடைய தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்கள்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் தேவனே, எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்பதை சொல்லுங்கள். என்னை நிந்திப்பது என் எலும்புகளை பூர்வ குத்துகள் போல் இருக்கிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தேடுகிறாய்? தேவனை நோக்கி காக்கிறது. என் முகத்துக்கு ரட்சிப்பு. என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென், ஆமென். அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு சங்கீதத்தை நாம் படிச்சிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கால நேரத்தில் வந்திருக்கிறவர்களை கர்த்தர் உங்களுடைய இதய வாஞ்சைகளை நிரப்புவாராக, பூர்த்தி செய்வாராக சொல்லப்படுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன். ஆமென், அல்லேலூயா. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அவர் பாடலாய் பாடுகிறார். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளில் இருந்தும் தினமும் நினைக்கின்றேன். யோர்தான் தேசத்தில் எர்மோன் மலை சிறுமலைகளில் இருந்து எங்கெல்லாமோ கர்த்தர் துதிக்கிறார். ஒரு வாஞ்சை, கோராகின் புத்திரர்களுக்கு ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை? தேவன் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவருக்கு தேவன் மேல ஒரு தாகம், தேவனுக்கு நம்ம மேல ஒரு தாகம். ஆமென், அல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன், சிலுவையில் இருக்கும்போது தாகமாய் இருக்கிறேன். நம்ம மேல ஒரு தாகம், ஆத்தும தாகம். நமக்கும் அந்த தாகத்தை வரணும், நமக்கும் தாகம் வரணும். ஆமென், அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர் ஞானம் உள்ளவர். ஆத்துமாக்களுக்காக ஒவ்வொருவரும் பிரயாசப்படணும். ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர் ஞானம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகவே ஆத்துமாக்களை சம்பாதிக்கும்படி தான் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? ஆகவே நம்முடைய தாகம் அவர் மேல இருக்கணும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை தார். நீங்க கல்லியில இருக்கிற ஜனங்களை தொடுங்க, எங்க பக்கத்தில் இருக்கிற மக்களை தொடுங்க. அந்த மக்களை எப்படியாவது நீங்க உங்க சமூகத்துல கொண்டு வாங்கப்பா. அந்த தாகம் நமக்கு ஒவ்வொருவருக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். ஆத்ம தாகம் நம்மகிட்ட இல்லாட்டா பிரயோஜனம் கிடையாது. வேறு சமூகத்துல நிற்கும்படியான ஒரு நாள் வரும். அப்பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? தகுதியை வைத்துக்கொண்டு தகுதியை புதைத்து போட்டால் ஆண்டு நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? தாளந்து இருந்தும் தாளந்து புதைத்து போட்ட கதையா மாறிட்டு. அல்லேலூயா. ஒரு தாளந்து வாங்கினவனோ போய் தோண்டி நிலத்திலே புதைத்து வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படித்தான் புதைத்து வைத்திருக்கிறார், புதைத்து வைத்திருக்கிறார். தங்களுடைய பணங்கள், தங்களுடைய அந்தஸ்துகள், தங்களுடைய கல்விகள், தங்களுடைய படிப்பு எல்லாவற்றையுமே அப்படியே நாம புதைத்து அடைக்கி வச்சிருக்கோம். அதை நம்ம ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தல, ஆண்டவருக்காக செலவழிக்காம அப்படியே வச்சிருக்கோம். 2 வாங்கினவன் 2 காசு வாங்கினவன் போய் மேலும் 2 காசு சம்பாதித்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் செஞ்சான். 2 4 மாத்தினான். 5 வாங்கினவன் 10 மாத்தினான். ஆனா ஒன்னு 1 வாங்கினவன் போட்டு ஏன் அந்த கேள்வி? அநேகர் 1 வாங்கின மாதிரி தான் நாம செயல்படுகிறோம். 1 காசை வாங்கின மாதிரி நம்ம அநேகர் புதைத்து போடுகிறோம். நம்முடைய திறமையை, பேச்சு திறமை, நம்முடைய கல்வி திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய செல்வங்கள், நம் கொடுக்கப்படுகிற செல்வங்கள், தேவன் நமக்கு தருகிற செல்வங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையுமே புதைத்து போடுகிறோம். ஆண்டவர் அதில் விரும்ப பெறுகிற தேவன் அல்ல. அதை தேவனுக்காக செயல்படணும். அந்த செயல்படுகிற சொல்ல ஆத்மதாக உருவாக்கும் போது கண்டிப்பா நம்ம செயல்படுவோம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிறோட ஜனங்களோட கூட போய் என்ன சொல்றது, கூட்டத்தின் களிப்பும் துதிமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அவர் சொல்றார், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட தேவாலயத்துக்கு போகும்போது என்ன சொல்றனா, அந்த கூட்டத்தின் களிப்பு, சந்தோஷம், ஒரு பெரிய சந்தோஷம். கூட்டத்தின் களிப்பு பயங்கரமா இருக்கு. ஆடி பாடி துதிச்சுக்கிட்டே போவாங்க, ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே போவாங்க. அதுல போகும்போது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கு. ஆமென். நான் மும்பையிலிருந்து ரசிக்கப்பட்டு ஊருக்கு போயிருக்கும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். அப்போ சபையில் எங்கள் ஊர் சபை மக்கள் சில பேரோடு சேர்ந்து பக்கத்து ஊர் சபைக்கு நாங்கள் போனோம். சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இரவு நேரம் எங்கள்கிட்ட ஏதோ 1-2 காசு தான். ஆனாலும் வழி நல்லா தெரியுது, நிலா வெளிச்சம் இருக்குது. அந்த வழியை நாங்கள் நடந்து போகிறோம். நடந்து போகும்போது எல்லாருமே பாடிக்கிட்டு போனோம். ஆமென். லைனாக போகிறோம், ஒத்தையடி பாதையில் லைனாக போகிறோம், பாடிக்கிட்டே போகிறோம். பின்னாடி வரவங்க பாடிக்கிட்டே வராங்க. பார்க்கும்போது கொஞ்சம் உள்ளத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. இரவு நேரங்களில் போகும்போது பயத்தை போக்குவதற்காக ஒரு பாடலை பாடுவோம். பயத்தை போக்குவதற்காக தனிமை போகும்போது, இரவு நேரத்தில் தனியாக போகும்போது அப்படியே தைரியமாக பாடின மாதிரி பாடிப்போம். உள்ளத்தில் என்ன இருக்கும்? உள்ளத்தில் பயம் இருக்கும். ஆனால் பயத்தை வெளியே காமிச்சிக்கிடக்கூடாது. பிசாசு உஷாராயிடுவான் அப்படின்னு நினச்சி அவனை மடக்கிறதுக்கு நம்ம தைரியம் மாதிரி பாடிக்கிட்டு போவோம். ஆனால் நாங்கள் அன்னைக்கு அப்படி பாடலை, சந்தோஷமாக பாடிட்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேம் தேவாலயம், யூதேயாவில் எருசலேம் என்கிற இடத்துல தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பல பகுதியில் இருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு தான் வரணும். அந்த ஜெருசலேம் தேவாலயத்துக்கு வரணும். அப்போ ஜெருசலேம் தேவாலயத்துக்கு வரும் பொழுது அவர் பல இடங்களிலிருந்து வண்டி மாடுகளோ அல்லது குதிரை வண்டிகளோ கழுதைகளோ வைத்து அதில் வருவாங்க.
அல்லது சில ஜனங்கள் நடந்தே பல தூரமா வருவாங்க. அப்படி வரும்போது நாலா பக்கத்துல ஜனங்கள் தேவ சமூகத்தில் வரும்போது அங்கதான் பண்டிகை ஆசரிக்கணும். அங்கதான் சாலமோன் கட்டிய அந்த அந்த தேவனுடைய கூடாரம் அங்கதான் இருக்கிறது. அங்கதான் தேவனை ஆராதிக்கணும். அப்ப வரும்போது அவ்வளவு தூரம் இருந்து வருகிற ஜனங்கள்லாம் சந்தோஷமா வருவாங்க பலி செலுத்துவதற்கு. சாலமோன் பின்னால தேவாலயம் கட்டினான். அந்த தேவனுடைய பெட்டி அங்க இருக்கு. ஆகவே அங்க பலி செலுத்துவதற்காக வரும்போது ஆடல் பாடல் துதியின் சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, போய் வருவேனே, இவைகளெல்லாம் நான் நினைக்கும் போது உள்ள எனக்கு உள்ள உருகுறது. அதெல்லாம் பார்க்கும்போது உள்ள உருகுறது. ஐயோ அந்த சந்தோஷம் எங்க போச்சு. நம்ம நிறைய சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம், நிறைய தெய்வீக சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம தேவ சமூகத்தில் வருவதே ஒரு பெரிய கஷ்டமான காரியமாக நினைச்சு நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் நாள் வந்துட்டு, ஈஸ்டர் திருநாள் வந்துருச்சு அப்படின்னா அந்த முதல் நாள்லே எங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது, தூக்கவே வராது. நம்முடைய பிள்ளைங்க எப்படி இங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்ப இதெல்லாம் பண்ணுறாங்களோ ஒரு சந்தோஷம் தான். எங்களுக்குள்ள காலத்தில் நைட்டுக்குள்ளாக முடிச்சிருந்து அந்த கலர் பேப்பரை கட்டிங் பண்ணி சிசர் கொண்டு கட்டிங் பண்ணி அதை இந்த விதமாக கட்டிங் பண்ணி எங்கள் ஊரில் அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் இறந்து போயிட்டார். அழகாக கட்டிங் பண்ணி தருவார். சில்வர் அடையாளம் போட்டு கட்டிங் பண்ணி தருவார். பல விதமாக அவர் அது திறமைசாலி. அழகாக கட் பண்ணி தருவார். நாங்கள் நீட்டாக கயிறு கட்டி அந்த பசையை ஒட்டி அந்த கயிறில் வீடு ஒட்டி ஒட்டி வைப்போம். ஒட்டி எங்களுக்கெல்லாம் தெருவுக்குள்ளாக ஊருக்குள்ளாக கட்டணும், வயலுக்குள்ளாக கட்டணும். அது நினைக்கும் போது பெரிய சந்தோஷம், கஷ்டமாக தெரியாது. அல்லேலூயா. அதே சமூகத்தில் அந்த பணிகள் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது அதை ஓடி ஆடி செய்யும் போது இதை கொண்டு வா, அதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தூக்கமே வராது. ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வீட்டில் பணியாரம் சொல்கிற வாசம் கமகமான்னு மணக்கும். ஏன்னா கோயிலை சுற்றி தான் ஊர், சர்ச்சை சுற்றி தான் வீடுகள். அப்போ அந்த வீடுகள் பக்கத்தில் இருந்து சத்தம் வரும். சில வீட்டில் பணியாரம் சொல்கிற சத்தம் வரும். சில வீட்டில் இட்லிக்கு சட்னி தாளிப்பாங்க இல்லையா, கடுகு எல்லாம் போட்டு அந்த மனம் கமால் எடுக்கும். ஐயோ நாக்கு ருசியாக விதைக்கும் அப்படின்லாம் வரும். அந்த இட்லிக்குள்ள மனம் அது ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் தோசை சுடுதல் வரும், ஒரு பக்கம் பணியாரம் சுடுதல் வரும். பணியாரம் அவங்களுக்கு தெரியும், புளி பணியாரம் நல்லா அழகா இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஒரே வாசனை. ஆனா எல்லாமே குடிசை வீடு தான். அப்போ வறுமையெல்லாம் இருந்தாங்க. அந்த கிறிஸ்துமஸ் அந்த பண்டிகை ஆண்டோடைய சமூகம் வரும்போது ஒரு பேரானந்தம். இல்லாம இருந்தாலும் கொஞ்சமா பண்ண ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காங்க எங்க வீட்டுக்காங்க. முதல் நாள்ல மாவாட்டுதல் நடக்கும். முதல் நாள்ல எல்லாம் மாவாட்டு தான். ஒவ்வொரு வீடு எங்கெங்கெல்லாம் உரல் இருக்குதோ, அப்படின்னா கிரைண்டர் மிக்சர் கிடையாது, எங்கெல்லாம் உரல்கள் இருக்குதோ, கல் ஒரு நாட்டு உரல் அங்கெல்லாம் பிஸியா இருப்பாங்க. அங்க லைன்ல இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட், நான் தேர்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் டப்பா டப்பா வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஃபுல்லாக இந்த சக்காமாரனுக்கு கொடுத்து ஆட்டுறாங்க, மாவாட்டுறாங்க. அல்லேலூயா. தாவி சொல்றாரு, முன்னே நான் தேவாலயத்துக்கு போய் வரும்போது எப்படி இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேனே. போவோம் சீயோனுக்கு போவோம், சீயோனுக்கு போவோம் தேவானின் நாதனம். அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடு தேவானின் நாதனம். Let's go up to Zion, let's go up to Zion. Amen. தேவானின் நாகரம் அங்கோ ராஜா உண்டு, அங்கோ ராஜா உண்டு, அங்கோ ராஜா உண்டு தேவானின் நாகரம். அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடி. ஆமென். ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சங்கீதத்தில் அதான் இருக்காங்க. தேவாலயத்துக்கு போகிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் தான் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? கார் பிடிக்க வேண்டிய தேவையில்லை, ஆட்டோ பிடிச்சி வர வேண்டிய தேவையில்லை, ட்ரெயின் பிடிச்சி வர வேண்டிய தேவையில்லை. பக்கத்தில் தான் இருக்கிறோம். தேவாலயத்துக்கு போக வாரங்கள் சொன்ன உடனே நீங்க என்ன ஆயிடணும், ரொம்ப அலர்ட் ஆயிடணும். ஆமென். ரொம்ப அலர்ட் ஆயிடும். சீக்கிரமா அந்த சந்தோஷம்
கொஞ்சம் குறையுது. அந்த கம்பீர சத்தம், கம்பீர ஆராதனை கொஞ்சம் குறையுது. அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் குறையுது. அந்த தேவனை ஆராதிக்கிற அந்த அந்த பிரசன்னத்தை நம்ம கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஒருமனப்படுவோம், மறுபடியும் ஆவியில நிரம்பி நாம் ஆராதிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எல்லாருமே அதுக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சாட்சிகள் இருக்கீங்களா? சாட்சிகள், சரி, ஓகே. அந்த சிறு பிள்ளைகள் வசனம் இருக்கா? சிறு பிள்ளைங்க வசனம் கேட்டவுடனே அந்த சங்கீதத்தை தம்பி ஆனந்த எந்த வசனத்தை தியானிப்பாரு கொஞ்சம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். இன்னைக்கு 2ஆம் வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சின்னதாக கண்களை மூடி, அப்பா எங்களோடு பேசுங்க, இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இப்படி வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு புரிய வைப்பீராக. ஆண்டவரே மறைவான ரகசியங்களை வெளிப்படுத்துவீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்கப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் ஆவியானவரே பேசுவார் என்று வசனம் சொல்லுகிறது போல அப்பா நீங்க எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், அடியரை தாழ்த்துக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையை இன்றைய தினத்தில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, உடனே ஆவிக்குள்ளானே. அப்பொழுது இதோ வானத்தில் சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது. முதலாவது சொல்லப்படுகிற வார்த்தை ஆவிக்குள்ளான ஒரு அனுபவம். ஆமென், ஆமென் சொல்லாமா? தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள் போனால்தான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. பல தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளாக போகும் பொழுது வானங்கள் திறக்கிறதை பார்க்கிறாங்க. தேவ சமூகத்தை தரிசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா மாம்சத்துல இருக்கும்போது பார்க்க முடியாது. பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது, பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே இருந்து அவன் ஆவிக்குள்ளான தரிசனம், ஆவிக்குள்ளாகிற சம்பவத்தை அவன் அனுபவிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. யோவானை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் நாடு கடத்தப்பட்டான். வனாந்தரம் ஒரு பாதுகாப்பற்ற நிலை, அவங்க ஏராளமான விஷ சந்துகள் நிறைந்த இடம். அவனை அங்கே இருந்து அவன் பசியாகவும் பட்னியாகவும் கிடந்து அல்லது விஷ சந்துகள் அவனை கடித்து தீண்டி அவன் சாக வேண்டும் என்று அவனை ஒப்பு கொடுத்த பொழுதிலும் மனிதர்கள் அவனை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு அபரிதமான தரிசனங்களை வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அநேக நேரங்களில நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாடும்போது ஏராளமான ஜனங்களோடு கூட சேர்ந்து நாடும்போது சில நேரம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறைய உண்டாயிருக்கும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் உருவாகும். அப்போ தேவ சமூகத்துல தனிமையை நீங்க நாடி கர்த்தரை தேடும்போது அந்த இடத்துல ஒரு பிரசன்னம். அல்லேலூயா. எத்தனை பேர் தனிமையை விரும்புறீங்க? எத்தனை பேர் தனிமையை விரும்புறீங்க? இன்ப பிரசன்னம், வல்ல பிரசன்னம். ஆமென், அல்லேலூயா. நான் தனிமை விரும்புறீங்கன்னு சொன்னா நான் சொல்றத அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவிக்குள்ளாக நீங்கள் ஆக வேண்டுமானா நீங்கள் தனிமையை விரும்பி ஆகணும். அல்லேலூயா. நீங்க கூட்டமா போட்டி ஜெபிக்கும் போது உங்க ரகசியங்களை வெளிப்படுத்த முடியாது, உங்களுடைய உள்ளார்ந்த காரியங்களை வெளிப்படுத்தி ஜெபிக்க முடியாது. ஆனா தனிமையா ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு உண்டாகும். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை ருசிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. அந்த தனிமை ஜெபம், ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க தனியா இருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல ஒரு பிரசன்னம் உங்களை கண்டிப்பா அப்படியே ஆட்கொள்ளும். அல்லேலூயா. அதை ஆட்கொள்ளும் போதே தெரியும், ஆவியானவர் என் கூட இருக்கிறார், என் பக்கத்துல இருக்கிறார். பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டாலும் அவனை தனிமையாக தனிமையாக அனுப்பிட்டு சொல்லி ராஜா என்ன சந்தோஷப்பட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தான் பெரிய சந்தோஷம்.
என்ன சந்தோஷம்னா இப்போ என் மகனுக்கு என்னுடைய ஃபுல் வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்த போறேன். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் அவன் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை அங்க பெற்றுக்கொண்டான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்துல ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துல ஆராதிக்கும் போது இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை உணர்ந்தாங்க. தேவ ஒரு பக்கத்துல ஒரு ஆள் நிற்பதாகவும், வெள்ளையான அங்கி போட்டுட்டு ஒரு ஆள் இந்த இடத்துல ஒரு பக்கத்துல அருகில நிற்பதாகவும் நான் அங்கே இருந்து பார்த்தேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குள்ளாகிற அனுபவம். இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் சொன்னா மாம்சீகமான கண்கள் மூடப்பட வேண்டும். மாம்சீகமான கண்கள் மற்ற காரியங்களை, உலக காரியங்களெல்லாம் பார்த்து, உலக காரியங்கள்லாம் பார்த்து 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 பாலடைஞ்சு போய் இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கணும், உலக காரியங்களை பார்க்கறதுல நாம கொஞ்சம் விலக்கு கொடுக்கணும். விலக்கு வேணும். அதுல இருந்து நம்ம விடுதலை பெறணும். அதை விட்டு விட வேண்டும். தேவ சமூகத்தை நாடணும். பரலோகத்தை தரிசிக்கிற ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தேவை. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறதை அவர் காண்கிறதாக சொல்லுகிறார். சிங்காசனம் என்ற வார்த்தைக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் மகத்துவத்தையும் கம்பீரத்தையும் குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஆமென். பரலோகத்தை அங்கு பார்க்கிறார். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இது ஒரு ரகசியமான காரியமாய் இருக்கிறது. வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறது? இந்த வானத்தில் வைக்கப்பட்டிருக்க சிங்காசனத்தை பார்க்கிறாரு. அப்போ சிங்காசனம் என்ற வார்த்தை வரும் பொழுது அது என்ன பண்ணா, சிங்காசனம் என்ற வார்த்தைக்கு ஆளுகை, ஒரு திறம்பட ஆளுகை செய்கிற ஒருவர் வீட்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆளுகை, அதிகாரம், மகத்துவம், கம்பீரம். 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல நாம் அதை வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வானங்களிலே ஸ்தாபித்திருக்கிறார். தானியேல் 7:9 சொல்லப்படுகிறது, நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். ஆமென், நீண்ட ஆயுசுள்ளவர். அப்ப நீண்ட ஆயுசுள்ளவர் அவர் முடிவில்லாதவர், நித்யானந்தம். நம்ம சமூகத்தில் நித்யானந்தம் வைங்க. நித்யா வைங்க. நித்யானந்த் போயிட்டாரா? நித்யானந்தம்னா பேர் என்னமா சொல்லுங்க. நித்யானந்தம் என்னமோ அர்த்தம் தெரிஞ்சா வச்சிங்களா, அர்த்தம் தெரியாம வச்சிங்களா? நித்யானந்தா, நித்யாவா, நித்யாவா, நித்யானந்தா, நித்யானந்தமா என்ன பேர்? அது என்ன அர்த்தம்? என்னமா புரியல? சரி, அவன் சுட்டான். நம்ம நாட்டில் நித்யானந்த சாமி இருந்தாரு, தமிழ்நாட்டில் நித்யானந்த சாமி மாதிரி இருந்தாங்க. ஓகே ஓகே. ஆனா பேர்ல அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. வேதம் சொல்லுது, அவர் நித்யானந்தம் உள்ள ஏக சக்கரார். அல்லேலூயா. அவர் நித்தியமாய் இருக்கிற தேவன், அவருக்கு முடிவே கிடையாது. ஆமென். அந்த நித்தியானந்தம் உள்ளவராய் இருக்கிற வேதம் சொல்லுகிறது, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. சொல்லப்படுகிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டிருந்தார். நம்முடைய தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறது. ஆமென். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரேப்பா, ஆண்டவரே நீங்க அனுப்புறீங்க, நான் போவேன், சரி போறேன், என்னுடைய ஜனங்களுக்கு சொல்றேன். ஆனால் நான் போனால் எந்த தேவன் உன்னை அனுப்பினார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எபிரேயர்கள் தேவன் அனுப்பினான்னு சொல்லுவேன். ஆனால் பேருக்கு கேட்டான்னு சொல்லுவேன்.
அவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அனுப்புகிறார் போ. அவர்தான் நித்தியானந்தமாய் இருக்கிறவர். ஆமென் சொல்லலாமா? ஊசியா ராஜாவுடைய காரியத்தை பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்து மேல் வீற்றிருக்க கண்டேன். ஆமென். அல்லேலூயா. அவர் பார்க்கிறார். ஒவ்வொருவரும் தேவனை தரிசிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தானியேல் பார்க்கிறார். தானியேல் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற மனுஷன். 3 வேளையும் அவன் ஜெபிக்கிறவர். காலை, மாலை, மதியம், இரவு. ஆகவே அவன் கர்த்தர் எப்பொழுதுமே துதிக்கிற மனுஷனாக இருப்பான். அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் தான் இந்த தானியேல். பெல்தே ஷாத்ஷார் என்று பெயரிடப்பட்ட இந்த தானியேல் பாபிலோனிலே சிறையிருப்பில் இருக்கிறான். சிறையிருப்புக்குள்ளாக இருந்த மனிதனை ராஜா தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கும்படியாக அவனை அழைத்திருக்கிற ராஜ சமூகத்தில் இருக்கிற மனிதன். அவனுக்கு விரோதமாக பொறாமை கொண்ட ஜனங்கள் பலவிதமான திட்டங்களை தீட்டுகிறார்கள். அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். எபிரேயனை பாபிலோனியர்களுடைய எண்ணங்கள் பலிக்காமல் போகிறது. ஆகவே எப்படியாவது எனக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கங்கணம் கட்டி கொண்டு செய்கிறார்கள். ஆனால் தாவீதோ ஒன்றுக்கு கவலைப்படாதவன். தன்னுடைய தேவனின் சமூகத்துல எப்பொழுதும் ஜெபிக்கிற மாதிரியே ஜெபிக்கிறார். ஆமென். ஏன்னா தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கிறதுனால, தானியேல் எல்லா காரியத்திலும் ஜெயமாய் செயல்படுகிறதுனால, அவன் கூட இருக்கிற அந்த கல்தேயரின் மந்திரிமார்கள் எரிச்சல் படுகிறாங்க. இவன் மாத்திரம் எப்படி எல்லாத்துக்குமே சக்சஸ் ஆகுறான்? ஏன்னா அவனோட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவனோட தேவன் இருந்தபடினால அவன் காரியங்கள் ஜெயமாக இருந்தது. அதனால்தான் பரலோக தரிசனங்களை காண்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறான். ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம அந்த தரிசனம் நமக்கு பார்க்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. வாஞ்சிங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல எசேயா இந்த இடத்துல சொல்லப்படுது, ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. எசேயா பார்க்கிறார். ஆமென். தேவாலயத்திலே வஸ்திரத்தங்கள் நிறைஞ்சிருக்கிறது. அவ்வளவு ஒரு விதமான தரிசனம். மீகாயா சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்தில் ஒரு இடது பக்கத்தில் இருக்கிறதையும் கண்டேன். மீகாயா சொல்லுகிறான், தீர்க்கதரிசி. அப்புறம் இவங்கெல்லாம் அதை பார்த்தார்கள், அதை கண்டார்கள் சொன்னால் அவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல எவ்வளவு விதமாக இருந்திருக்கிறாங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கண்களையே எடுப்பே, கண்களையே எடுப்பே, அல்வா ஓமேகா. கண்களை ஏறெடுப்பேன். தாவீது சொல்றார், கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நான் ஏறெடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். சங்கீதம் 11:4 சொல்லப்படுகிற வசனம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கின்றன. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகின்றன. ஆமென். அல்லேலூயா. அவங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாராம். கர்த்தர் தம்முடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது. அவருடைய இமைகள் எல்லாம் டெஸ்ட் சோதித்து அறிகிறது. ஆண்டவர் சொல்றார், எல்லாம் நம்மளை சோதித்து அறிகிறது. அப்ப அவருடைய கண்கள் அந்த பார்க்கிற பார்க்கை ஆவிக்குரிய பார்வையில பார்க்கவே தான் இந்த காரியங்களை அவரால் எழுத முடியும், சங்கீதக்காரனால. ஆமென். அப்ப நம்முடைய பார்வை அவரை குறித்தா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டும். ஸ்டாலின் ஐயா அவர்கள் இறந்தது நமக்கு தெரியும். அவர் எப்பொழுதுமே சொல்வார், கர்த்தர் இருக்கிறார்.
அவருடைய சாட்சிகள் சொல்லும் போதெல்லாம் எதுக்கு சொன்னாலும் ஆண்டு பார்த்துக்குவார். எல்லாம் மேலதான் கை காட்டுவார். ஆண்டு இருக்கிறார். நம்ம யாரை பார்க்கிறோம்? சொந்த பந்தம் பார்க்கிறோமா? அண்ணன் தம்பி மச்சான் மாமனை பார்க்கிறோமா? நம்முடைய உறவுகளை பார்க்கிறோமா? மேன்மை பாராட்டுறதுக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்கான்னு பார்க்கிறோமா? இல்லை. வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷரே தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு என்ன வேதம் சொல்லுது? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானவனை புயபலமாக்கி கொண்டிருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். மனிதர்களை நம்புகிறது விருதான காரியம். கர்த்தரை நம்பு, உதவி அவரால் வரும். ஆமென். மனிதர் மேல் நம்பிக்கை வைத்தா வேஸ்ட். அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க சொல்றாரு. சுயபலத்துல ஓடி பார்த்த ஓட முடியல, யார் பலத்துல ஆளை பார்த்த ஆள முடியல, பண பலத்துல படைக்க பார்த்த படைக்க முடியல, சொல் பலத்துல சாதிக்க பார்த்த ஒன்றுமே முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, என் சுயபலத்தில் ஓடி பார்த்து ஓட முடியல, என் பணபலத்தில் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் சொல் பலத்தில் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல, என் நாள் பலத்தில் ஆள பார்த்தேன் ஆள முடியல, நடக்க முடியல நீ நடக்க முடியல. நம்ம அப்படி கத்திர கொடுக்கணும். நடக்க முடியல நீ நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, கடந்து வந்து எங்க போயிடுச்சு இல்ல. அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் பயங்கரமான பாதை, கரடு மேடான பாதை. அப்ப என்ன அப்படி சொன்னா, நம்ம சில நேரம் நம்ம சுய பலத்துல நம்ம செயல்பட பார்க்கிறோம். அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, இல்ல எதுவுமே உதவாது. ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்கிறது. அதனால்தான் தாவீது தான் தைரியமா சொல்ற, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் நம்ம நம்ப கூடாது, மனுஷனுக்கு நம்ம விசுவாசம் வைக்க கூடாது, கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்போம். அவர் நம் நம்பிக்கை. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பார்வைக்கு. அந்த இடத்துல நான் பார்க்கிறோம் வெளிப்படுத்துற விசேஷம் 4:3 சொல்கிறார், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் மரகதமும் பதுமராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். அப்படிதான் சொல்லுது. படிக்க அந்த வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிச்சு. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் வச்சிரக்கல் பதுமராகத்துக்கு ஒப்பாயிருந்தவர். கல்லுகளுக்குரிய பெயர்கள் வச்சிரக்கல், பதுமராகம், இந்திரநீளம், சந்திரகாந்தம், புஷ்பராகம், வைரியம், படுகபட்சை, உபேதகம், மரகதம், மாணிக்கம். அல்லேலூயா. ஆக அந்த நவரத்தின கற்களுக்கு இங்க ஒப்பிடப்படுகிறது 12 கற்கள். நவரத்தின இல்ல, 12 கற்கள். அப்போ இந்த இது சொல்லப்படுது, அவர் வச்சிரக்கல்லுக்கும் மரகதத்துக்கும் ஒப்பாயிருந்தார். சரி, என்ன சொல்றது? வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும். சரி, இது நாம பார்க்கிறோம். யோவான் 1:18 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே மேலான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். சரி, இங்க பார்க்கிறோம், வீற்றி இருந்தவர் பார்வைக்கு. யார பார்க்கிறார் இவரு? வானத்துல சிங்காசனம் இருக்கிறது. சிங்காசனத்தை வீற்றிருந்தவர் பார்வைக்கு எப்படி இருக்கிறாரு? வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறாரு. அப்ப இவர் யாராக இருக்கக்கூடும்? அதுதான் நாம கொஞ்சம் பார்க்க வேண்டிய காரியம். இவர் யார்? பிதாவா இருப்பாரா அல்லது இயேசுவா இருப்பாரா? யாரா இருக்க முடியும்? நம்ம பார்க்கலாம் வேத வசனத்துல. இங்க பார்க்கிறோம், பிதாவா இருப்பார் என்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டவன் உயிரோடு இருந்தது கிடையாது. அப்ப அவர் பார்க்க முடியாது. அவர் அதரிசனமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. தரிசிக்க முடியாத தேவன், அதான் அதரிசனமான தேவன். அவரை பார்க்க முடியாது, பார்த்த உயிரோடு இருக்க முடியாது. ஆனா
ஒன்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே இருந்ததும் நாங்கள் கண்டதும் நோக்கி பார்த்ததும் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு ஆமென் அல்லேலூயா. ஆதியிலே இருந்த பிதாவான தேவனை இவங்க பார்த்தாங்களே. எப்படி பார்த்தாங்க? பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே குமாரனாய் இயேசுவே பிதாவை வெளிப்படுத்தினார். ஆமென் அல்லேலூயா. பிதா எப்படி இருப்பாரு? இது சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அதனால என்னை பார்த்தா பிதாவை பார்த்தமா? பிதா பிதாவின் மடியில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இடத்துல பார்க்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்தோம், பேசினோம், உறவாடினோம், புசித்தோம், தொட்டோம், கடைசியில் நோக்கி பார்த்தோம். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்தான் மனித குமாரனாக வந்த அந்த தேவாதி தேவன். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தர். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியர் 8:5. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிற உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, நாமும் உண்டாயிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் 6. இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. ஆமென் அல்லேலூயா. கீழே படிப்போம். அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. 2 வசனத்துக்குள்ள இணைச்சு பார்க்கும்போது இவர்தான் அவரு, அவர்தான் இவர். அல்லேலூயா. அந்த வசனத்துல பாதி எடுத்து படிங்க. 5ஆம் வசனம், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கு என்று நாம் உண்டாயிருக்கிறோம். 6ஆம் வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தர் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கு, அவருக்கு என்று நாம் உண்டாயிருக்கிறோம். ஆமென். அப்போ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கர்த்தர், ஆவியாகிய ஆண்டவர். ஆமென் சொல்லலாமா? திருத்துவம் ஒன்றும் ஒன்றாய் அடங்கி இருக்கிறது. ஆகவே பிதாவில் இருந்த குமாரன் பிதாவை பூமிக்கு வெளிப்படுத்தினார். அதான் நாம் பார்க்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். 2வது யோவான் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோவான் 6:46. தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். அல்லேலூயா. அப்போ இயேசுவை தவிர வேற யாருமே பிதாவை பார்க்க முடியாது. இயேசுவை தவிர. அப்ப நாம யாரை பார்க்கணும்? யாரை நாம பார்க்கணும்? இயேசுவை தான் பார்க்கணும். ஆமென். அப்ப அவரை தான் பார்க்கணும். இயேசுவை பார்த்தோம்னா பிதாவை பார்த்த மாதிரி. பிதாவை டைரக்டா நம்ம தரிசிக்க முடியாது. அவர் பிதாவை டைரக்டா தரிசித்தோம்னா நாம செத்து போயிடுவோம். அதனால்தான் பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பி, இவர் தான் நான், இவரை பார்த்தீங்கன்னா என்னை பார்த்த மாதிரி. ஆகவே நம்ம இயேசுவை பார்க்கும் பொழுது பிதாவோடு நம்ம அவரை பார்க்கிறோம். ஆமென். கீழே வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், ஆமென், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா.
ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவருக்கு மரணமே கிடையாது. ஆமே, அவருக்கு மரணமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்தார்னா மாம்சத்துல வந்ததுனால, அவர் மாம்சத்துல வந்து நமக்காக மரித்து ஜீவன்ல ஆகிய உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டார். ஆகவே இங்க சொல்லப்படுது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற காரியம் யாத்திராகமம் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. மோசேட்ட ஆண்டு பேசுறார். 33:20, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. அல்லேலூயா. கண்டு உயிரோடு இருக்க கூடாது. அப்ப அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன், அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன். சூரியனையே நம்மளால பார்க்க முடியாது. ஆண்டவர் சூரியனை எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு தூரமா வச்சிருக்கிறார். அது அவ்வளவு தூரமா வைக்கப்பட போய் தான் நம்மளுக்கெல்லாம் எல்லாமே கால சூழ்நிலை சரியாக இருக்கிறது. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் இறக்கிட்டாருன்னா ரொம்ப பிரச்சனை வரும். 1/2 இன்ச்சு இறக்குனாவோட பிரச்சனை தான், டேஞ்சர் தான். பூமிக்கு ஒன்று விளையாது, ஒன்று பக்கப்படாது, எல்லாமே ஐஸ் கட்டியா மறைஞ்சு போயிடும், அல்லது வெப்பத்தால அழிஞ்சு போயிடும். சொல்றாங்க குளோபல் வார்மிங் சொல்லி வரும்போது, சூடு அதிக வெப்பம், வெப்பமயமாகுதல், உலக வெப்பமயமாகுதல், உலகம் ஃபுல்லா வெப்பமயமாகுதல் வரப்போகுது. எதனால வெப்பமயமாகுதல் வருது? ஏன் அப்படி வருது? மனிதனுடைய வளர்ச்சி, மனிதனுக்கான தேவையான வளர்ச்சி பெருக பெருக பெருக, தேவைகள் பெருக பெருக அவன் உலகத்தை நாசம் பண்றான். அல்லேலூயா. என்ன நாசம் பண்றான்னா, நிலக்கரி எடுக்கிறான். நிலக்கரி எடுத்து கரண்ட் தயாரிப்பதற்காக அந்த நிலக்கரியை என்ன பண்றான்? எரிச்சு அது புகைய, அது எரிப்பு புகை போகுது, அது மூலமா கரண்ட் உற்பத்தி பண்றான். அது ஒண்ணு. மற்றபடி காடுகளை எரிக்கிறாங்க, மரங்களை வெட்டுறாங்க. இப்போ காடு எரிக்கப்படுகிறது, அதனுடைய புகை போகிறது, மரங்கள் வெட்டப்படுகிறது. அப்போ இந்த பூமியானது வெப்பத்தை அதிகமாக ஈர்த்து கொண்டே இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொஞ்சம் ஒரு 1/2 டிகிரி 1/2 இன்ச்சு டிகிரி கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னா, சூரியனை வேற டைம் மாத்திட்டாரு, கொஞ்சம் இறங்கிட்டாரு சொன்னா பூமிக்கு ரொம்ப டேஞ்சர். அவர் எல்லாமே சரியாக செஞ்சிருக்கிறார். சூரியனையும் சந்திரனையும் கால குறிப்புக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அதை பார்த்தா நம்ம நாட்களை காலண்டரை உருவாக்கி இருக்கிறோம், அதை பார்த்தா நம்ம டைம் டேபிளை உருவாக்கி இருக்கிறோம். எல்லாமே அவர் நேர்த்தியாய் செம்மையை செய்திருக்காரு. ஆனா மனுஷன் இப்படிலாம் ஆகும் ஆகுங்கிற. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் தொகை பெருக 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 காடுகள் அழிக்கப்படுகிறது. அவருடைய தேவைக்காக எதையும் செய்யலாம். நிறைய ஃபேக்டரிகள்ல இருந்து ஏகப்பட்டதான கார்பன் டை ஆக்சைடு அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதன் மூலமாக நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அமேசான் காடுல தான் 20% ஆக்சிஜன் அமேசான் காடுகளுக்கு மக்களுக்கு கிடைக்கலாம். அமேசான் காடு அது ஒரு 4-5 தேசத்தை சார்ந்ததுதான் அந்த அமேசான் காடு. 4-5 தேசத்தை இணைச்சுதான் அந்த அமேசான் காடு இருக்குது. அந்த அமேசான் காடு வந்து பயங்கரமான டேஞ்சரஸான இடம், தண்ணீர் நிறைந்த இடம், மரங்கள் நிறைந்த இடம், செழிப்பான இடம், ஏராளமான ஜீவசந்துகள் வாழ்கிற இடம், பார்த்த பயங்கரமான ஆபத்து நிறைந்த இடம். ஆனா அங்க இருக்கிற மரம் வளர்ந்துதான் அதுல இருந்து ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் கரெக்டா வச்சிருக்காரு. அல்லேலூயா. 20% உலகத்துல 20% ஆக்சிஜன் அங்க இருந்தா கிடைக்கும். அப்போ இப்படிலாம் பார்க்கும்போது மனுஷன் எவ்வளவோ காண்ட மற்ற காடெல்லாம் அழிச்சுட்டு வரான். போன மாசம் பார்த்தா அமெரிக்கால ஏகப்பட்ட டீ காடு, நிறைய காடுகள் இருக்குது, அழிஞ்சுக்கிட்டே வருது. நிறைய மரம் வருது, மரம் வளருது, அழியுது. பார்க்கும்போது பெரிய ஆபத்தா இருக்கு. அப்போ சூரியனை நம்மளால பார்க்க முடியல, அந்த வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. இனி வரும் காலத்துல, இனி வரப்போகிற நாட்கள்லாம் வெப்பம் அதிகரிக்கும் தான் சொல்றாங்க. விஞ்ஞானிகளா சொல்றாங்க, இனி அதிகமான வெப்பம் உருவாகும், தாங்க முடியாது.
தாங்க முடியாத வெப்பம் உருவாகும். அப்ப என்ன பண்ண போறோம்னு நமக்கே தெரியல. அல்லேலூயா. அதற்கு ஏற்ற மாதிரி ஏசியை உருவாக்கி வச்சிருக்கிறான். ஏசி மாற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இப்ப இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இருந்துகிட்டே இருப்பாங்க. நேரத்து சார் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவரவர்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவரவருடைய வாழ்க்கைகளை சில பேர் அமைச்சுக்கிட்டு அந்த வெப்பத்துக்கு தங்களை காத்துக்கொள்றாங்க. இப்ப நான் அதிகமா வெளியே போறதில்லை மதிய நேரம். அதனால வெளியே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியவும் இல்லை. எப்பாட்டு வெளியே போனா ஏதாவது கடைக்கு போனா கருமி ஆயினா அப்படிமா. நான் எப்படா கருமி வந்துச்சு, எப்ப ரொம்ப கருமியா இருந்துச்சு. ஏன்னா நான் இருக்கிற வீட்டுல இருந்துக்கிட்டு கருமி எனக்கு தெரியாது. வெளியே இருக்கவங்க தான் தெரியும் எவ்வளவு சூடு இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாராய். மோசே சொல்றது, என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோட இருக்கக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதை படிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். மேல நாம் பார்க்கிறோம், ஒருவனையும் கண்டு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த வசனத்தின்படி நாம பார்க்கணும்னா அது பிதாவாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நாம ஒத்துக்கொள்ளலாம். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் பிதாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லுது. கண்டவ உயிரோடு இருக்க முடியாது. புரியுதுங்களா? சரி, இப்ப கீழே நாம் பார்க்கிறோம், பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூப்பிடுகிற சத்தம். 7:10 சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:10 சொல்லுது, அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி பார்த்தா இது பிதாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தல, என்னடா இல்லைங்கிற போய் இருக்குங்கிற வசனம் சொல்லு. யாரா இருக்கும்? பிதாவாக இருக்க வாய்ப்புலன்னு சொல்லப்படுகிறது. பிதாவை கண்ட உயிரோடு இருந்தது இல்லை. இங்க கீழே சொல்லுது பிதாவாக தான் இருக்கு. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாகிய அவருடைய முகத்துக்கு எங்களை என்ன பண்ணுங்க கீழே சொல்லப்படுகிறது. வசனத்துல 7:10 சொல்லுகிறது, அவர்கள் மகா சத்தமிட்டு படிங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் என்று சொல்லவில்லை, தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும். हिंदी लेने सुनो, हिंदी में क्या लिखा है फटाफट, इंग्लिश लेने सुनो, சொல்லுங்க இங்கிலீஷ் தான சொல்லுது. தேவனும் என்ன परमेश्वर देव यीशु சொல்லுதா ஆட்டுக்குட்டி சொல்லுதா இங்கிலீஷ்ல வரல ஹிந்தில சொல்லுது परमेश्वर அப்படியே சொல்லுது परमेश्वर அந்த ஆட்டுக்குட்டி அவங்க வந்தாரா मेमने आना परमेश्वर एंड मेमने ரெண்டு தனித்தனி ஒண்ணா பிரைஸ் தி லார்ட். ஆட்டுக்குட்டியானவர் தான் தகுதி பெற்றவர். அப்ப இது பிதாவாகிய புரியுதுங்களா? இப்ப யாரா இருக்கலாம் அவரு? ஆமென். அதாவது என்ன சொல்றதுன்னா வசந்த கவனிங்க கரெக்டா, அவர் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும்
இரண்டாவது ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று அர்ப்பணித்தார். அப்ப ரெண்டு பேருக்கும் கணத்தை கொடுக்கிறாங்க. இதான சொல்லுது. आप बड़े सच्चे पुकार कर कहती है कि उद्धार के लिए हमारा परमेश्वर का जो सिंहासन पर बैठा है और मेमने का जय जयकार हो। परमेश्वर का सिंहासन में बैठा है. पर ஒரு நபரை குறித்து பேசுது. ஆனா இங்கிலீஷ்ல ரெண்டு நபரை குறித்து பேசுது. இப்போ பார்க்கும்போது மேல சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும்போது அவர் பிதாவாக இருக்க முடியாது, ஆட்டுக்குட்டியானவராக இருக்கலாம். கீழே சொல்லப்பட்டு பார்க்கும்போது பிதாவான தேவனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப இவரோட கீழே சொல்றது அது ஆட்டுக்குட்டியானவராகவும் காணப்படுகிறது. சரி, கீழே நம்ம வசனம் பண்ணி வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷம் 21:11. பளிங்கை போல் இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், வீற்றிருந்தவர் பார்வைக்கு, அங்க இருக்கிறவர் எப்படி இருக்கிறார்? அவர் பார்வைக்கு எப்படி தெரிகிறார்னா வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாக இருந்தார். இந்த வச்சிரக்கல் பதுமராகம் அப்படின்னா, வச்சிரக்கல் என்று சொல்லப்படும் போது வெண்ணிற ஒளியை வீசக்கூடிய ஒரு கல், வெண்மையான ஒளி வீசக்கூடிய ஒரு கல். ஆமென். எல்இடி லைட் வந்துச்சு. இந்த எல்இடி லைட் வந்தோடனே எல்லாம் வெண்மையா தெரியும். இந்த எல்இடிக்கு முன்னால ஒரு பல்ப் போட்டிருந்தாங்க. அது எப்படி இருக்கும்? என்ன கலர்? இப்போலாம் ரோட்ல வந்து எல்இடி பல்ப் போட்டாங்க. ரோட்ல போகும்போது பார்த்தீங்களா எல்இடி பல்ப் போட்டுருக்காங்க இல்லையா? ரோட்ல எப்படி இருக்குது? ரொம்ப பிரகாசமா இருக்கு, வெண்மையா இருக்கு. அது என்ன கலர்? நீல நிறங்கலந்த வெண்மை. நீல நிறங்கலந்த வெண்மை. முன்னாடி அப்படி கிடையாது, மஞ்சளா இருக்கும். அந்த பல்ப் எப்படி இருக்கும்? மஞ்சளா ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்கதும் ஆளு சரியா பார்வைக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, வெளிச்சம் தெரியுது. இங்க வீட்டில் இருந்தவர் எப்படி இருக்காருன்னா வெண்ணிற ஒளியை கொடுக்கிற தேவன், அவ்வளவு பிரகாசம். சரி, பதுமராகம் என்று பார்க்கும்போது இது ஒரு சிவப்பு நிறம் கொண்ட ஒரு கல். இந்த கல்லை குறித்து பார்க்கும்போது ஒரு சிவப்பு நிறம் கொண்ட ஒரு கல். இதனுடைய கட்டமைப்பு, அதாவது இது வந்து வடிவங்களை செதுக்குவதற்கு ஏதுவான முறையான ஒரு கல்லாக காணப்படுகிறது. இந்த கல்லின், அதாவது கல் தோல் நிறமாய் இருக்கிறபடினாலும், சிகப்பு கலந்த ஒரு தோல் நிறமாக உள்ளதாலும், உருவங்களை செதுக்குவதற்கு ஏதுவாக இருப்பதாலும் இந்த கல்லை குறித்து சொல்லும்போது அன்பு என்று சொல்லப்படுகிறது. அன்பு என்றதாக இது சொல்லப்படுகிறது. அதாவது வச்சிரக்கல், இந்த கல்லை குறித்து பார்க்கும்போது இது வந்து மேலுள்ள கல் பதுமராகம் வந்து ஒரு அன்பை குறித்த கல்லாக காணப்படுகிறது. இரண்டாவது சொல்லப்படுகிற வச்சிரக்கல் மகிமைக்கு ஒத்த ஒரு நீதி, வல்லமை, ஞானம் என்ற சுபாவங்களை உடைய ஒரு கல்லாய் காணப்படுகிறது. நீதி, வல்லமை, ஞானம். அல்லேலூயா. முதல் கல் சொல்லப்படுது பதுமராகம் வெண்ணிற ஒளியை கொடுக்கக்கூடியது, அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, பரிசுத்தத்தை குறிக்கிறது. கீழே பார்க்கும்போது வச்சிரக்கல் மகிமைக்கு ஒத்த ஒரு நீதி, வல்லமை, ஞானம் என்ற சுபாவங்களை இது வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. கீழே நாம் கவனிக்கிறோம், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அன்பு, நீதி, வல்லமை இதுல இருந்து வெளிப்படுகிறது. இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. சிங்காசனத்தை சுற்றி என்ன இருக்கிறதா? வானவில் இருக்கிறது. வானவில் பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. வானவில்ல எத்தனை கலர் இருக்கு சொல்லுங்க பா. எல்லாத்துக்குமே தெரியுது தானே?
சரி, இந்த வானவில் எதுக்காக வச்சார்? எதற்கு அடையாளமாக காணப்படுகிறது? வானவில் சொன்னா ஒரு உடன்படிக்கைன்னு அர்த்தம். மனிதர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை. இனிமே ஜலத்தினால நான் உலகத்தை அழிக்க மாட்டேன், இனிமே நான் ஜலத்தினால உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக இந்த வானவில் அடையாளமா வைக்கிறேன். அப்போ எப்பெல்லாம் உலகத்தை அழிக்கன்னு ஆண்டவர் மனம் வரும் பொழுது, கோபத்தில் செல்ல ஆண்டவர் அழிச்சு போட்டலாமா அப்படின்னு ஒரு தரிசனத்துல வரும்போது இங்கே வானவில் வந்துருந்தோம். வானவில பார்த்தோன்னா, ஓ, மனிதரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஆதாம் ஏவாளோடு அல்லது நோவாவோடு என்ன பண்ணியிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணிருக்கேன். அந்த உடன்படிக்கை அந்த வானவில பார்த்த உடனே அவருடைய கோபத்தை அப்படியே தள்ளிட்டு, அது ஒரு உடன்படிக்கை. தேவன் நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நமக்குள்ள ஒரு உடன்படிக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த இடத்தை பார்க்கிறோம். எசேக்கியேல் 1:28. எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மழை பெய்யும் நாளில் காணப்பட்டது. அதை நான் கண்டபோது சத்தத்தை கேட்டேன். வானவில் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அவரை சுற்றிலும் வானவில் இருக்கிறது. அப்படின்னா மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அவரோடு கூட இருக்கிறது. ஆமென், ஆமென். சரி, 4ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 4:4. ஆமென். இது கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பமான ஒரு காரியம். யாரா இருக்கும்? அல்லேலூயா. யாரா இருக்கும்? சில பேர் சொல்றாங்க பழைய ஏற்பாடு 12 பரிசுத்தவான்களும் கோத்திரங்களும், புதிய ஏற்பாடு 12 பரிசுத்த சீசர்களும் சேர்ந்து 24 முப்பர்களும் அப்படின்னு ஒரு கணக்கு போடப்படுகிறது. இப்படியாக இருக்கலாம் அப்படி கணக்கு போடும். நம்ம வேத வசனத்துல பார்க்கலாம். பொதுவாக சபையின் தலைவர்கள், குடும்பத்தின் அல்லது பட்டணங்கள் பிரதிநிதிகள், பெரியவர்கள் ஆகிய மூப்பர் என்று அழைக்கப்படுவாங்க. மூப்பர் தான் இங்க சொல்லப்படுகிறது. மூப்பர் இங்க காணப்படுகிறது. இங்க நம்ம சபையில யாரு மூப்பர்? நம்ம சபையில யார் மூப்பர்? நான் போதகப்பா, நான் போதகர். மூப்பர் யார்? எல்டர்ஸ். எல்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா, சபைக்கு ஒரு எல்டர்ஸ். நானும் பாஸ்டர் ஏனோக் அவர்களும் ஒரு முறை ஒரு பெரிய பாஸ்டர் பார்க்க போயிருந்தோம். அந்த பாஸ்டர் வீட்டில் போயிட்டு, பாஸ்டர் ரவிராஜ், உங்களுக்கு சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது, முக்கால்வாசி தெரியாது. அவர் பெரிய போதகர். அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவரை வச்சு எல்லாம் சுற்றி எல்லாம் கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், பக்கத்தில் சொன்னார், இவர் தான் பாஸ்டர் இதுக்கு தான் ஜான்சன் எல்டர், பாஸ்டர் ஏனோக்கூட எல்டர் தான் மூப்பர். அங்கே நான் மூப்பர், அவருக்கு அசிஸ்டன்ட் நான் மூப்பர். இங்கே மூப்பர் அல்லேலூயா, அல்லேலூயா. மூப்பர்னா பாஸ்டரோடு இணைஞ்சு சபைக்கு ஒத்தாசை இருப்பவர்கள். ஆமென். பாஸ்டரோட திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவங்க. அல்லேலூயா. பாஸ்டருடைய திட்டங்களை, அவர் சொல்ற காரியத்தை செயல்படுத்தி அவரோட துணையாக நின்று ஊழியத்தை முன்னோக்கி எடுத்து செல்கிறவர்கள் மூப்பர்கள். இங்க பார்க்கிறோம் வேதவசனத்துல பொதுவாக வயது முதிர்ந்தவர்களை குறிப்பிடும் போது இந்த வார்த்தையை குறிப்பிடப்படுகிறது. தேவதூதர்களுக்கு அந்த வார்த்தை பொருந்தாது. இது தேவதூதராக இருக்கக்கூடுமா? இல்லை. ஓகே, சரி. இவர்கள் சிங்காசனத்திலும் உட்கார்ந்திருந்தாலும் இந்த மூப்பர்கள் ராஜ வஸ்திரங்களை தரித்து கொள்ளாமல், சிங்காசனத்துல இருந்தாங்கன்னா அவங்க என்ன வஸ்திரம் தரிச்சிருக்கணும்? புத்தம் தான் வாங்கிக்காயம்மா, ஏமா பண்ற, இலவசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இலவசமா கொடுக்கிறோம்.
சொல்லப்படுகிறது. சிங்காசனத்தில் உட்கார்ந்தாலும் இந்த மூப்பர்கள் ராஜ வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளாமல் வெண் வஸ்திரங்களை மட்டுமே தரித்திருந்தாங்க. படிக்கலாம் 4ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ ஆ. 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளை பொன்மூடி சூடி. ஆமென். வெண் வஸ்திரம் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இவங்க வெண்மையான வஸ்திரம் தரிச்சிருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம். நிறைய வஸ்திரம் இருக்கு. அதுல ஒரு வஸ்திரம் வெண் வஸ்திரம். ஆமென். இப்ப இந்த வெண் வஸ்திரங்களை தரிச்சு இருக்கிறாங்க. தேவனுடைய பரிசுத்தவான்கள் மட்டுமே இந்த வெண் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள முடியும். வெள்ளையங்கி தரித்திருந்தார்கள் என்று இவர்களை குறித்து பார்க்கிறோம். இது உதாரணம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:5 எழுதிக்கோங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:5, 3:18, 6:11, 7:9, 13, 19, 14. மறுபடியும் சொல்றேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:5, 18 கூட. மறுபடியும் 6 வெளிப்படுத்தும் விசேஷம் 6:11, வெளிப்படுத்தும் விசேஷம் 7:9, 13 கூட. வெளிப்படுத்தும் விசேஷம் 19, 14. இந்த வசனங்கள்லாம் அவர்களை குறித்து சொல்லுது. சரி, இப்ப 3:5 சொல்லுங்க, படிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஆமென். போதும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம். இங்க வெண் வஸ்திரம் தரிச்சிருக்காங்க. அடுத்த வசனம் படிங்க. 18. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே குடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவனட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும். ஆமென். அப்ப யார் இவங்க? இங்க வெண் வஸ்திரங்கள் சொல்றது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 6:11. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களுமாகிய தங்கள் உடன்பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் வரவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற பண்ண வேண்டும் என்று அவர்களுக்குள் சொல்லப்பட்டது. இப்ப நிறைய வசனங்கள் இருக்கிறது. நமக்கு டைம் போயிடுச்சு. இப்ப நம்ம வருகிற நாட்களில் நாம் படிக்கலாம். இந்த 24 மூப்பர்கள் சொல்லி யாருன்னு சொல்லி நீங்களும் மண்டை உடைச்சிட்டு வாங்க. நானும் அல்லேலூயா. நீங்களும் தியானம் பண்ணுங்க. வீட்டில் நீங்க படிச்சு பாருங்க. இந்த 24 வெண் வஸ்திரம் தரிச்சிருக்கவங்க யாரு, இந்த 24 சிங்காசனத்தை வீட்டில் இருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லி மறுநாட்கள்லாம் பார்க்க போறோம். இப்போ நமக்கு திருவிழத்துக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம திருவிழத்துக்காக நம்ம ஆயத்தப்படுத்துவோம். சமூகத்தில்